ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக்ஸ் மோன். இந்த மாசம் ரிலீஸ் ஆன 5 தரமான ஹாலிவுட் மூவிஸை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். படம் எதுவுமே தமிழ் டப்ல இல்ல. மஸ்ட் வாட்ச் மூவி, ஹைலி ரெக்கமெண்டட் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்னொன்னு ஒரு ஜானர்ல டிஃப்ரெண்டா இருக்குங்கிறத மனசுல வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோலி நைட் டீமன் ஹண்டர். 2025ல ரிலீஸ் ஆன கொரியன் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. டான் லீக்காக தான் பார்த்து நடிச்ச ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு ஹாரர் படத்துல நடிச்சு என்னடா சம்பவம் பண்ணிருக்காருங்கிறதே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டா இருந்துச்சு. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கோஸ்ட் ஹண்டரா இருக்காரு. அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஹீரோயினோட தங்கச்சி அமானுஷமான விஷயத்தினால பாதிக்கப்பட்டு பயங்கர வினோதமா நடந்துக்கும் போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வர நம்ம கதையோட ஹீரோ ஊர்ல இருக்கக்கூடிய பேய் கூட சண்டை போட்டு என்ன சம்பவம் பண்றாருங்கிறத ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்கக்கூடிய சூப்பரான மூவி. ஒரு ஹாரர் படத்துல ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஹீரோ இந்த படத்துல பூந்து விளையாண்டுருக்காரு. டான்லிக்காகவே கண்டிப்பா இந்த படம் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஹாரர் எல்லாமே ஜம்ப் ஸ்கேரி, இவங்க சொல்ல வந்த கான்செப்ட் மெசேஜ்னு சொல்லி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா டீசென்ட் வாட்ச் கேட்டகரிக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் உங்களால என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்க முடியும்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோஸ்ட் ஹண்டர் ஸ்டைல்ல ப்ராப்ளத்துக்குள்ள ப்ராப்ளத்தை வச்சு அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற கேள்வி மூலியமா இன்வெஸ்டிகேஷன் டிராமா டோன்ல செகண்ட் ஹாஃப்ல பல விஷயம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் கொரியன் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்தோனேஷியன் டிராமாக்கே டஃப் தர அளவுக்கு எடுத்து வச்சிட்டீங்கன்னு கண்டிப்பா இந்த படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. பட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால புரிஞ்சுக்க முடியுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க ஹோலி நைட் டீமன் ஹண்டர். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவியோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா டோன்ட் லுக் அவே. 2025ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி தான் இது. ஒரு ட்ரெஸ் கடையில இருக்கக்கூடிய பொம்மையை திரும்பி பார்க்கும் போது சாவு தேடி வந்து சம்பவம் பண்ணும். அது எதனால நடக்குது, அந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாபம் என்ன, அந்த பொம்மை எப்படி கொலை பண்ணுது, இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ஆச்சு, ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்கிறத சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ரீசென்ட் டேஸ்ல தி மங்கின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த த்ரில்லர் படத்தை தூக்கி சாப்பிட்டு சம்பவம் பண்ற அளவுக்கு அதே டெம்ப்ளேட்ல ஒரு படத்தை பண்ணி இங்க பிரசென்ட் பண்ணிருக்காங்க. சைக்கலாஜிக்கலா பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கக்கூடிய மூவி தான். 18+ டிராமா தான். வயலன்ஸ் படத்துல ஓவர்லோட் ஆயிருக்கு. டாப் நாச்சான ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் ஃபீல கொடுக்குற அளவுக்கு சம்பவம் செமையா இருந்துச்சு. படத்தோட ட்ரீட்மெண்டே பயங்கர டெம்ப்டிங்கா இருக்குங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் படத்தோட டைட்டில் இவங்க வச்சிருக்கக்கூடிய லாஜிக் ரீசனிங் எல்லாம் மேட்ச் ஆனதுனால கண்டிப்பா என்ஜாய் பண்ணி உங்களால பார்க்க முடியும். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாலோ ரோட். 2025ல ரிலீஸ் ஆன சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி பயமுறுத்துற அளவுக்கு சூப்பரான ஒரு த்ரில் டிராமான்னு தான் சொல்லுவேன். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு நம்ம கதையோட ஹீரோயின் காரை எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண அப்பா அம்மாக்கு போன் பண்ணி ஹெல்ப் கேட்க போலீஸ் கிட்ட போயிடாதீங்கன்னு சொல்லி கத்தி அழுந்து கூச்சல் போடும் போது ஹீரோயின் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கும் போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத செமையான சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணி சீட்டேஜ் த்ரில்லர் டிராமானா இது தாண்டான்னு உங்களை கேள்வி கேட்கற வைக்கிற மாதிரி ஒரு 2 காரு, ஒரே ரோடு, 6 பேரை மட்டுமே வச்சு ஒரு படத்தை சைக்கலாஜிக்கலா இந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்பிங்கா எடுக்க முடியுமான்னு டைரக்டரை பார்த்து கண்டிப்பா கேள்வி கேட்பீங்க. ஏன்னா படம் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. நாட் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் கிளைமேக்ஸை பேக் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்ல இல்லைனாலும் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த மூவிஸ் எல்லாம் எந்த ஓடிடில இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிஸ்ட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதுல இருக்கக்கூடிய ஃபோர்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இனிமினி. 2025ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் டிராமா மூவி. ஹேஸ்ட் டிராமா ஸ்டைல பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை பார்த்து காப்பி பண்ணி தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க டைம்ல பாய் ஃப்ரெண்டை வில்லன் கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ண அந்த பணத்தை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல ஹீரோயின் ஒரு ஹேஸ்டுக்கு பிளான் பண்றாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்களா, உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத ஆக்ஷன், கிரைம், த்ரில்லர், ஹேஸ்ட் டிராமா எல்லாத்தையும் கலந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் டிராமா தான். எபோவ் ஆவரேஜ் டீசென்ட் வாட்ச் கேட்டகரிக்குள்ள தான் இருந்துச்சு. பல விஷயம் இந்த படத்துல பண்ணியிருந்தாலும் பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்களான்னு கேட்கற அளவுக்கு தான் ஃபீமேல் சென்ட்ரிக்கா இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை தாண்டி இவங்க பெட்டரா நரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் படத்தோட லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் படத்தோட மெயின் சம்பவம் அடங்கியிருக்கும். அந்த 30 மினிட்ஸ்க்காக கிளைமேக்ஸ்க்காக இந்த படம் பாருங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 5th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சேஜ் அட் த்ரோன் ஹை. 2025ல ரிலீஸ் ஆயிருக்க இந்தோனேஷியன் த்ரில்லர் டிராமா மூவி. செமையான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. ரியல் எவிடன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி இந்தோனேஷியாவுக்கும் சைனீஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. பல வருஷம் கழிச்சு நம்ம கதையோட ஹீரோ சப்ஸ்டியூட் டீச்சரா ஒரு ஜூனியர் ஜெயிலுக்கு டீச்சரா போறாரு. போன இடத்துல அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சைனீஸ் மேல பயங்கர வெறுப்பா இருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோ ஒரு சைனீஸா இருந்தாலும் அக்கா பையனை தேடிக்கிட்டு ஒரு ஜெயிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கேங் ஒண்ணு சேர்ந்து ஹீரோவை முடிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கதையோட ஹீரோ அவரை காப்பாத்திக்கிட்டாரா, அவர் கூட இருக்கவங்களை காப்பாத்துறதுக்காக எதிர்த்து நின்று என்ன சம்பவம் பண்ணாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கிளைமேக்ஸ்ல இவங்க கொடுத்த ட்விஸ்ட் தான் படத்தை மெயினா ஹோல்டு பண்ணிருக்கு.
ஒரு பாஷா லெவலுக்கு கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மாஸ்டர் நம்மவர் ஸ்டைல்ல ஸ்டைலிஷா ஒரு படத்தை இந்தோனேஷியன் மைண்ட் செட்ல ஒரு டைரக்டர் பிரசன்ட் பண்ணி எல்லாரையுமே எமோஷனலா டிஸ்டர்ப் பண்ணி யோசிக்க வைப்பாரு. பீஸுக்கான இம்பார்ட்டன்ஸை படத்துல சொல்லி புரிய வச்சதை தாண்டி ஆக்ஷனையும் வயலன்ஸையும் படத்துல திணிச்சுதான் எடுத்திருக்காரு. 18+ டிராமா தான். வயலன்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. எதனால என்ன பண்ணாருங்கிறத மட்டுமே கிளைமேக்ஸா நம்பி ஒரு படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணி ஆடியன்ஸை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த மாசம் ரிலீஸ் ஆன நல்ல ஹாலிவுட் மூவிஸை பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன், ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் எதுவுமே தமிழ் டப்ல இல்ல, எல்லாமே அபவ் ஆவரேஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல மூவிஸ் தான். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த 5 படத்துல எந்த படம் நீங்க ஆல்ரெடி பாத்துறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டாப் 5 செக்மெண்ட்ல வேற என்ன படத்தை பத்தி பேசலாங்கிறதையும் லிஸ்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா பை, see you on love you all.